Hello viewers, இன்னைக்கு வீடியோல இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்கும் தொட்டுக்க 10 நிமிஷத்துல சட்டுன்னு ஒரு plain குருமா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த குருமா நீங்க இட்லி, தோசை ஒரு அடுப்புலயும் இந்த குருமாவை ஒரு அடுப்புலயும் சேர்ந்து 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி வாங்க வீடியோல போய் இந்த குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன சைஸ் பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்ல கண்ணாடி பத அளவுக்கு வதங்கிடணும். வெங்காயம் நல்ல இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் அது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி பெங்களூர் தக்காளி இல்லை நீங்கள் நாட்டு தக்காளி எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இதை நல்லா வதங்க விடணும். இப்போது அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்தி 2யும் மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு இப்போது இதை நல்லா வதங்க விட போகிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போது இதை மூடியால் மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுருங்க. இது வதங்குற டைமில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய் காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. 4 பூண்டு பல், சின்ன சைஸ் இஞ்சி, கொஞ்சமாக புதினா தலை, 1/4 கப் நிலக்கடலை, துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு தண்ணி ஊற்றி நல்லா சட்னி கரைக்கிற மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. புதினாவும் கொஞ்சமாக சேர்த்துனா போதும். ரொம்ப சேர்த்துனா புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்தி சட்னி கரைக்கிற மாதிரி நல்ல கெட்டியாக மசாலாவை அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இந்த மசாலாவை சேர்த்தி குருமாவை கொதிக்க வச்சா நம்ம குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்திட்டு அதையும் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். மசாலாவை சேர்த்திட்டு அதில் மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்தி அதையும் இதோடு சேர்த்திட்டு இப்போ மசாலாவை நல்லா வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் செஞ்சு விட்டுடுறேன். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா மசாலா கையில் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. இப்போது மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா ஒரு வேளை அதிகமாக சேர்த்துனீங்கன்னா மிளகாத்தூளை கம்மியாக சேர்த்துக்குங்க. இல்லை பச்சை மிளகா கம்மியாக சேர்த்துனீங்கன்னா மிளகாத்தூள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி உங்கள் விருப்பம் போல் எப்படி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்ல கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி அளவை குறைச்சிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு இந்த குருமாவை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இந்த குருமா கொதிக்கிற டைமில் நம்ம டிஃபன் வேலையையும் ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குருமா 10 நிமிஷம் கொதித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தேங்காய், கடலை இதெல்லாம் சேர்த்துறதுனால குருமா நல்ல மணமாகவும் நல்ல கெட்டியாகவும் ஆகிடும். இப்போ மூடியால் மூடி 10 நிமிஷம் இந்த குருமாவை கொதிக்க விடுங்க. குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச டைமில் நம்ம அடுப்பில் இட்லியோ இல்லை தோசையோ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், சட்டுன்னு இந்த குருமாவை நம்ம செஞ்சிடலாம். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குருமா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் குருமா நமக்கு ரெடி. டிஃபனும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சுட சுட
குருமாவையும் டிஃபனையும் சாப்பிட வேண்டியதான். சூப்பரான பிளெயின் குருமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, குருமா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கொத்தமல்லியை தூவி அடுப்பில் இருந்து இந்த குருமாவை இறக்க வேண்டியது தான். இப்போ குருமாவை ஆஃப் செஞ்சிடலாம். கொத்தமல்லியை தூவியாச்சு. நீங்கள் என்ன டிஃபன் வேணுமோ அதையே செஞ்சு குருமாவை சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் இட்லி கூட இந்த குருமாவை செஞ்சுருக்கேன். இட்லியும் ரெடி, குருமாவும் ரெடி. சுட சுட சாப்பிட வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த குருமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.